இது வந்துட்டு கோத்ரேஜ் இன்வென்ட்ரி ரெசிப்ட் போர்டு. இதுதான் இதோட டிஸ்பிளே. இது இன்டோர் போர்டு. இது அவுட்டோர் போர்டு. இந்த போர்டில் எப்படி எரர் கோடு பார்க்கணும்னு பார்க்கலாம். இந்த போர்டில் இன்டோர்லையும் எரர் கோடு வரும், அவுட்டோர்லையும் எரர் கோடு வரும். இன்டோர் டிஸ்பிளேலேயே F6 F0 அந்த மாதிரி எரர் கோடு காமிக்கும். அதே மாதிரி அவுட்டோரில் வந்துட்டு இந்த ரெட் கலர் எல்இடி எரியுது பார்த்தீங்களா. ஏதாவது எரர் வரும்போது இந்த எல்இடி பிளிங்கிங் ஆகும். அது பிளிங்கிங் வச்சு தான் அந்த பிளிங்கிங் எத்தனை வாட்டி பிளிங்க் ஆகுதுன்னு எண்ணி பார்க்கணும். 1 2 3 4 அந்த மாதிரி பிளிங்க் ஆகும். அதை எண்ணி பார்த்துட்டு அதை எரர் கோடு பார்க்கணும். இந்த போர்டில் வந்துட்டு இதோட எரர் கோடு வந்துட்டு இந்த அவுட்டோர் ஷீட்டு. இந்த அவுட்டோர் ஷீட்டு தான் அது. இந்த அவுட்டோர் ஷீட்லேயே எரர் கோட் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இதோட எரர் கோடு. பார்த்தீங்களா, இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா ODU லைட் ஃப்ளாஷ் போட்டு பார்த்தீங்களா. ODUனா அவுட்டோர் யூனிட்டு லைட்டுன்னு அர்த்தம். அந்த அவுட்டோரில் இந்த எல்இடி. அப்போ அது எத்தனை வாட்டி பிளிங்க் ஆகிடுச்சுன்னா அது இங்கே நிற்பாங்க. நம்ம இப்போ ஒரு வாட்டி பிளிங்க் ஆகிடுச்சுன்னா அவுட்டோர் யூனிட் EEPROM ஃபால்ட்டு. அதே மாதிரி இந்த இன்டோர் யூனிட் எரர் கோடு போட்டுரு பார்த்தீங்களா. அது இன்டோர் டிஸ்பிளேல அந்த எரர் கோடு காமிக்கும். இப்போ F6 எடுத்துச்சுன்னா கம்யூனிகேஷன் எரர் வந்து போட்டுருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். இதோட எரர் கோடை எப்படி பார்க்கலாம். இப்போ இது வந்துட்டு இந்த அவுட்டோரில் சென்சர் கழட்டி விட்டு பார்ப்போம் என்ன எரர் வருதுன்னு. இந்த அவுட்டோரில் இந்த சென்சர் கழட்டிட்டாங்க. இப்போ என்ன எரர் வருது பார்ப்போம். அவுட்டோரில் பார்த்தீங்களா, லைட் ஆஃப் ஆகிடுச்சு, பிளிங்க் ஆகுது. அங்கே எண்ணி பார்ப்போம் எத்தனை வாட்டி பிளிங்க் ஆகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வாட்டி பிளிங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆஃப் ஆகிட்டு எந்த இது வரல, திருப்பியும் பிளிங்க் ஆரம்பிச்சிடு. அப்போ 10 வாட்டி தான் பிளிங்கிங் வந்துருக்குது. 10 வாட்டினா என்ன எரர் கோடு பார்க்கலாம். பத்து வாட்டி பிளிங்க் ஆகிடுச்சுன்னா அவுட்டோர் கண்டென்சர் டெம்பரேச்சர் ஃபால்ட். அதே அவுட்டோர் கண்டென்சர் சென்சர் ஃபால்ட்டு. இப்போ நம்ம சென்சர் கழட்டி விட்டல, அதனால் அந்த எரர் வருது. இது எரர்னா F4. இப்போ பாருங்கள், அந்த F4 டிஸ்பிளேல காமிக்குது பார்த்தீங்களா. அந்த F4 டிஸ்பிளே காமிக்குது. அதுதான் எரர் கோடு. இப்படி தான் எரர் கோடு பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்துட்டு இன்டோர்லேயே டிஸ்பிளேலேயே எரர் கோடு காமிக்காது. இன்டோரில் எந்த எரர் கோடும் காமிக்காது. அப்போ நீங்கள் அவுட்டோர் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். டாப் ஷீட்டு கழட்டி பார்க்கணும். அவுட்டோர் டாப் ஷீட்டு கழட்டி பார்த்தா தான் இந்த மாதிரி எல்இடி பார்த்துட்டு அந்த எரரை வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த இன்வெர்ட்டர் போர்டில் நீங்கள் அவுட்டோர் மாட்டும் போது எப்போவுமே கொஞ்சம் இடம் விட்டு தான் மாற்றணும் மேலே. இல்லைன்னா உங்களால் இது கழட்டி பார்க்க முடியாது. இப்போ மேலே ஏதாவது சீலிங்கில் டச் ஆன மாதிரி மாட்டி வச்சுன்னா உங்களுக்கு இந்த டாப் ஷீட்டு கழட்டி பார்க்க முடியாது. நான் எப்போவுமே கொஞ்சம் கீழே வச்சு தான் போர்டு எடுத்து பார்க்கணும், எரர் கோடு பார்க்கணும் மாதிரி தான் நீங்கள் அவுட்டோர் மாட்டணும். இன்வெர்ட்டர் போர்டு எல்லா இன்வெர்ட்டர் போர்டுமே அப்படி தான் மாட்டணும்.